தன் மீதான சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது. இப்படி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எது எடுத்தாலும் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் விஜய் தான், பாசிட்டிவாக இருந்தாலும் விஜய் தான் அப்படின்னு சொல்லி விஜய் 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 விஜய்னு பேசுறது ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு ஆதரவான ஒரு அலை இருக்குது இங்கே அப்படின்னு. ஆனால் அலையும் கிடையாது, ஒரு 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 பொருளங்காயும் கிடையாது. ஜனநாயகம் படம் வேற. ஜனநாயகம் படம் பார்த்தீங்களா? அந்த ஜனநாயகம் படம் வராமல் தடுத்துட்டாங்க. இதுக்கும் திமுக தான் காரணம், இதுக்கும் திமுக தான் காரணம், இதுக்கும் திமுக தான் காரணம், இதுக்கும் திமுக தான் காரணம். மக்கள் மத்தியில் ஒரு மூலச்செலவை பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிடைக்கல, அது வேற விஷயம். சாதாரண மக்கள் கிட்ட தங்களுடைய கொள்கையை மட்டுமே சொல்லி, இங்கே கவர்ச்சி கிடையாது, பணம் கிடையாது, உயிரோடு இருக்குது. நாம் தமிழர் கட்சி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவ்வளோ எளிதாக வந்து இப்போ ஏன்னா சீமானுடைய ரத்தமும் வேர்வையும் இருக்குது, முழுக்க முழுக்க கேடர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நேற்றைய தினம் வந்து திருப்பூரில் ஒரு கூட்டம், நாம் தமிழர் கேடர் தம்பி பேர் எனக்கு தெரியாது, அப்படியே வெடிச்சு கிளம்புறான். அப்படியே இப்படி இந்த பிளாஸ்ட்ன்றாங்கல்ல, அந்த அளவுக்கு பஸ்ட் ஆகுறான். ஸோ நான் அவன் உருவத்தில் நான் 10 சீமானை பார்க்குறேன். இப்போ சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் பேட்டி கூட கொடுக்கல. ஆனால் அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ விஜய் வந்து பேட்டி கொடுக்குறாரோ அப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே படம் போட்டுட்டு போயிட்டார். அதை எப்படி சொல்றது? இல்லை, இது கரெக்டான முடிவுமா? நான் என்ன சொல்றேன், ஊடகங்களில் வந்து நேர்காணல் கொடுக்கறது இருக்கு இல்லையா? இல்லை, தொடர்ந்து வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டாங்க, உங்க வேலையை பாருங்கன்னு பத்திரிகையாளரை குறித்து சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல வந்து இப்படி சொன்னா நம்ம தொடர்ந்து இல்லை, அவர் நான் சொல்றது என்னன்னா, ஊடகங்களை வந்து வெறுத்துட்டாருன்னு கிடையாது, வெறுத்து ஒதுக்குறாருன்னு கிடையாது. கொஞ்ச நாளும் வந்து நம்ம அமைதியாக இருப்போம். எதுக்காக பேட்டி கொடுக்கணும்?